பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 7ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு, பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எழுதும்போது அவர் எப்படி எழுதுகிறார்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். ஐ am not ashamed of the gospel of Christ. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், அதை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். அந்த சுவிசேஷம் என்ன செய்கிறதா? அது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் காணப்படுகிறது. சுவிசேஷம் நமக்கு தேவ பலன், ஆண்டவருடைய பலனாய் இருக்கிறது. அப்போ ரட்சிப்பு உண்டாவதற்கு அதுதான் தேவனோடு கொடுக்கிற பலன். விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. தமிழ் பைபிளில் தேவ பலன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கிலீஷில் நம்ம வாசிக்கும் போது பவர் ஆஃப் காட், தேவ வல்லமை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ காஸ்பலில் என்ன இருக்குது? பவர். ஆண்டவருடைய வல்லமை சுவிசேஷத்திலே காணப்படுகிறது. நம்ம யூஸ்வலாக வல்லமை இல்லைன்னா பவர் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் அப்படியே எரிகோ கோட்டையை உடைத்தது, அப்படியே செங்கடலை 2 பிளந்தது, லாசருவை வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே மரித்த லாசரு வெளியே வந்தது, இதெல்லாம் தான் பவர் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா பிரியமானவர்களே? அதே பவர் எதில் இருக்குது? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், நற்செய்தியில அந்த வல்லமை காணப்படுகிறது. ஏனென்றால் ஒரு மனிதனை பாதாள அக்கினியிலிருந்து தப்புவிக்கிற வல்லமை எதற்கு இருக்குது? இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கு இருக்கிறது, த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட். அதனால தான் இந்த சுவிசேஷத்திற்காக இன்னைக்கு அநேகர் எவ்வளோ இடங்களுக்கு அவர்கள் கடந்து சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கொலைகாரனெல்லாம் யோசித்து பாருங்க. ஒருத்தரை அவ்வளோ கொடூரமாக குத்தி கொலை செய்கிற ஒரு கொலைகாரனையும் மனம் திரும்ப வைப்பதற்கு இந்த சுவிசேஷத்துக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனிதனையும், எவ்வளோ துன்மார்க்கமான மனிதனையும் இந்த சுவிசேஷம் சந்திக்கிறதுக்கு அதுக்கு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சிறைச்சாலையில் போய் ஊழியம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே எத்தனையோ விதமான தவறுகளை செய்தவர்கள் அந்த சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கொடூரமானவர்கள். ஒருவேளை நம்ம அவங்கள பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட போகிறதுக்கே நமக்கு பயப்படலாம், அவங்கள்ட்ட பேச நம்ம பயப்படுவோம், ஐயோ இவங்க எதாவது செய்திருவாங்களோ. ஆனால் அவங்களாம் பாருங்கள், ஒரு குழந்தைய மாதிரி மாறுறாங்க. எது நிமித்தம் பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கு அந்த வல்லமை இருக்குது. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவங்க கேட்கும்போது அவங்க தேம்பி அழுது தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த வல்லமை எதற்கு இருக்குது? சுவிசேஷத்துக்கு இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் அநேகர் சிறைச்சாலைகளிலெல்லாம் கடந்து சென்று அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இயேசுனுடைய அன்பை குறித்து சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாம் அப்படியே ஒரு குழந்தை மாறி தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட கொடியவர்களையும் இந்த சுவிசேஷம் மாற்றுகிற வல்லமை அதற்கு இருக்கிறது. அப்போ சுவிசேஷத்துக்கு வல்லமை இருக்குதுன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? யாருக்கு அந்த வல்லமை வெளிப்படுது அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசிக்கிறவனு வேணும். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், இயேசு எனக்காய் மரித்தார், இயேசு என்னுடைய பாவத்துக்காக தான் மரித்தாங்க, இயேசு எனக்காக தான் அடிக்கப்பட்டாங்க, நான் தொங்க வேண்டிய சிலுவையில் எனக்கு வேண்டிய அடிகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் சுவிசேஷம். ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ரட்சிப்பை உண்டுபடுத்துகிறது. இந்த கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது. இட் லீட்ஸ் டு சால்வேஷன். நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது தான் இந்த பூமியிலேயே த பிக்கஸ்ட் மிரக்கிள். நீங்கள் எது பிக்கஸ்ட் மிரக்கிள்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
ஒருவேளை கண் தெரியாத ஒருவருக்கு கண் பார்வை திறக்கிறது மிரக்கலா, இல்லை மரித்த ஒரு மனிதன் உயிரோடு எழும்புகிறது மிரக்கலா. ஆனால் தேவனுடைய பார்வையில் எது தெரியுமா பிரியமானவர்களே அற்புதம்? ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிக்கஸ்ட் மிரக்கல். ஆண்டோடைய வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, அதாவது பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் நடக்கும்போது பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படலை. ஆனால் எப்போ தெரியுமா பரலோகம் பெரிய சந்தோஷமா அது சந்தோஷப்படுது? ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது. அல்லேலூயா. நான் பாவி ஆண்டவரே, என்னைய மன்னிங்க, எனக்கு நீங்கள் வேணும்ப்பான்னு சொல்லி எந்தெந்த பாவி மனம் திரும்புகிறாங்களோ அப்போதான் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம், பிக் பார்ட்டி. நம்ம ஒரு பெரிய பார்ட்டிலாம் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி பரலோகம் சந்தோஷப்படுகிறது எப்போனா ஒரு பாவி மனம் திரும்ப. அது சுவிசேஷத்துக்கு அந்த வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்திக்கு அந்த வல்லமை உண்டு. அல்லேலூயா. அது நமக்கு என்னவா இருக்குதான்? தேவ பலன். கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் நமக்கு என்னவா இருக்குது? தேவ பலன். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சிலுவையை பற்றின உபதேசம் நமக்கு தேவ பலன். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு அது பைத்தியமா இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு, இயேசுவை ரட்சிக்கராய் ஏற்றுக்கொள்கிற நமக்கு அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? யாரோ ஒருத்தர் நமக்கு சுவிசேஷத்தை சொன்னதுனால இன்னைக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம், அதை விசுவாசித்தோம், இயேசுவை அது நிமித்தமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படியோ எங்கேயோ போய் முடிந்திருக்க வேண்டிய வாழ்க்கைகள், அனுபவங்கள் எப்படியோ போய் எங்கேயோ போய் சிக்கி கொண்டு இருந்திருப்போம். ஆனால் தேவன் அவருடைய சுவிசேஷத்தினால நம்மளை ரட்சித்தாரே, நம்மளை சந்தித்தாரே. அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யாரோ ஒருவர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக அவர்கள் வெட்கப்படாமல் வந்து நம்ம கிட்ட பேசினதுனால இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்தவங்க, நம்மளை பார்க்குறவங்க, நம்மளோட பழகிறவங்க எல்லாருக்கும் என்ன செய்யலாம்? இந்த ஆண்டவருடைய அன்பை நாமும் பகிர்ந்து கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?